இந்த வீடியோவில் நம்ம எலெக்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம த்ரெட்டெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை, ஆக்சிஸ் தேவை, பிட்ச் வேல்யூ. ஒவ்வொரு காயிலுக்கும் இடையில உள்ள கேப் தான் வந்து பிட்ச் வேல்யூ. காயில் மீன் ஒரு ரவுண்டு. ஸோ ப்ளஸ் வந்து ஹைட்டு, இதெல்லாம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு இந்த பிளெயினில் ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து ஆக்சிஸ் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெலிக்ஸ் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து க்ரியேட் ஆகணும். அடுத்த ஆக்சிஸ் லைன் ஸோ கொடுத்தோம் அப்படின்னா வந்து க்ரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே இந்த பாயிண்ட் க்ரியேட் பண்ணும்போதே வந்து டைமென்ஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓவரால் ஹைட் வந்து 10 mm இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 100 மாற்றிடலாம். ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு காயிலுக்கும் இடையில் உள்ள கேப் தான் வந்து பிட்ச் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸாக க்ரியேட் ஆகும். கிளாக் வைஸில் வந்து இந்த காயில் இருக்கும். இப்போ வந்து இதை கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ரிவர்ஸ்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 டிகிரியில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு 45 டிகிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டேப்பர் ஆங்கிள் தேவைன்னா கொடுத்துக்கலாம். ஸோ வந்து டேப்பராக க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. இல்லைங்களா, இதை வந்து இன்வேர்ட் அவுட்வேர்டு இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்வேர்ட் ரிவர்ஸில் இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் உள்ள அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வெளியே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்வேர்ட் இப்படி தான் இருந்துச்சு டிஃபால்ட்டாக. ஸோ வந்து டேப்பரை வந்து மைனஸாக கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன். ஸோ அப்படியே வந்து கீழே மேலே மாற்றிக்கலாம். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம்.